ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க சிந்தல்நாதன் சார். சப்ஜெக்ட் வீடியோ அடிக்கடி போட மாட்டேங்கிறீங்க, இடையில பெரிய பெரிய கேப் விட்டுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன். எவ்ரி இயர் நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங் டைம்ல கவுன்சிலிங்க்கு ஹெல்ப் பண்றதுனால நமக்கு அந்த டைம் மட்டும் இப்போ வந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் கவுன்சிலிங் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனா ஆகஸ்ட் 30 வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் விட்டு விட்டு வரும்னு நான் சொல்லலை. பட் இந்த அப்ளிகேஷன் போடும்போது கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த சமயத்துலலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம், யூடியூப்லயும் நம்ம ஆப்லயும். அதே போலதான் உங்களுக்கும் அடுத்த வருஷம் அட்மிஷன் டைம் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். அதனால இந்த டைம் ஒரு 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 கொஞ்ச நாள் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கண்டினியூஸா கிளாஸ் இருக்கும். டிசம்பர் 30க்குள்ள நம்ம போர்ஷனை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மா வச்சிருக்கோம். 11th 12th போர்ஷனை முடிச்சு ஜனவரில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எய்மா இருக்கு. சரி, இப்ப நம்ம பிளான் கிங்டம்ல ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பார்த்தரலாம். ஜிம்னோ அப்படின்னாலே க்ளோஸ்ட், ஸ்பெர்ம்னா சீடு. ஸோ க்ளோஸ்ட் சீடட் பிளான்ட்ஸ்னு அர்த்தம். க்ளோஸ்ட் மூடிய விதை. சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். ஜிம்னோனா ஓப்பன். இதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன். இந்த ஜிம்முக்கு போனா சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஓப்பனா தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதே போல ஜிம் ஏரியா வந்து ஓப்பனா இருக்கணும், அப்பதான் நம்ம ஏரேஷன் நல்லா இருக்கும் பண்ற அந்த ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஜிம்னா ஓப்பன்ங்க. சாரி, ஏஞ்சியோன்னா தான் க்ளோஸ்ட், ஜிம்னா ஓப்பன். ஜிம்னோனா ஓப்பன், ஸ்பெர்ம்ஸ்னா சீட்ஸ். ஸோ ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ். ஏன் இங்க ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சீடை சுத்தி ஒரு கோட் இருக்கும், கவர் இருக்கும். சீடை சுத்தி ஒரு கவர், அந்த கவருக்கு பேரு ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓவரி வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ல ஆப்சென்ட். ஸோ ஓவரி இல்லைன்னா என்ன ஆகும்? ஃப்ரூட் வராது, சீடு வரும். ஓவியூல் இருக்கு, சீடு இருக்கு, சீடை சுத்தி ஃப்ரூட், ஓவரி இல்லை. அதனால இது ஓப்பன் சீடட். ஓவரி ஆப்சென்ட், அதனால இது ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ். ஓவரி இல்லைங்கிறதுனால ஃப்ரூட் வராது. ஓவியூல் இருக்கு, ஓவியூல் தான் சீடா மாறுது. ஓவியூல சுத்தி ஓவரி இல்ல, அதனால சீடை சுத்தி ஃப்ரூட் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்னா நேக்கேட். நேக்கேட் தான் நம்ம ஓப்பன் அப்படின்னு சொன்னோம். நேக்கேட்னா சட்டை போடல அப்படின்னு அர்த்தம். இங்க சட்டை யாரு? ஓவரி. ஓவரி இல்ல. ஸ்பெர்ம் ஆனா சீட்ஸ் அர்த்தம். They are plants in which the ovules are not enclosed by any ovary wall and remains exposed. So ovary இல்லாதனால ovule exposed இருக்கு, வெளியில அப்படியே ஓப்பனா இருக்கு. Both before and after fertilization. Before fertilization அப்படின்னா என்ன அர்த்தம்? ovule ஓப்பனா இருக்கு, no ovary. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன்னா என்ன அர்த்தம்? சீட், ஓவியூல் சீடா மாறிடுச்சு, நோ ஃப்ரூட், அவ்வளவுதான். The seeds that develop post fertilization, fertilizationக்கு அப்புறம் சீடு டெவலப் ஆகுது இல்லைங்களா? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் தான் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சீடு டெவலப் ஆகுது. they are not covered, that is naked. இது வரைக்குமே ஒண்ணுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சீடுக்கு ஃப்ரூட் இல்லை, சீடுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஓவியூல், அதுக்கு ஓவரி இல்லை. நேக்கேட், ஓப்பன் சீடு, ஓப்பன் ஓவியூல். பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல சுத்தி ஓவரி இல்லை, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் சீடை சுத்தி ஃப்ரூட் இல்லை, ஓப்பன் சீடட், நேக்கேட் சீட். அதுதான். ஓகே. Gymnosperms include medium-sized trees or tall trees. மீடியம்-சைஸ்டு ட்ரீஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ல இருக்கு, டால் ட்ரீஸ் இருக்கு, ஷ்ரப்ஸ் புதர் செடிகள் இருக்கு. ஸோ ட்ரீஸ்ல குட்டி குட்டி ட்ரீயும் இருக்கு, நம்ம இடுப்பு வரைக்கும் தோள்பட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரீ, சைக்கஸ்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். டால் ட்ரீஸும் இருக்கு. உலகத்திலேயே பெரிய டால் ட்ரீலாம் நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்ல தான் இருக்கும். அதே போல ஸ்hrubs புதர் செடிகளும் இருக்கு. ஸ்hrubs அப்படின்னா புதர் செடி, புஷி அப்பியரன்ஸோட இருக்கிறது. One of the gymnosperms, the giant redwood tree, sequoia. நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. உலகத்திலேயே ஜாயண்ட்னா ரொம்ப பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம், உயரமா இருக்கக்கூடிய பெரிய மரம். is one of the tallest tree species. செக்கோயா உயரமான மரங்கள்ல ஒண்ணு. அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்ல உலகத்திலேயே உயரமான மரங்கள்லாம் ஜிம்னோஸ்பெர்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The roots are generally taproot. டேப்ரூட்னா என்ன? மரம் எப்படி இருக்குன்னா, கீழே பிரைமரி ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி ரூட் இருக்கும், அப்புறம் டெர்ஷரி ரூட் இப்படி வரும், அதுக்கப்புறம் ரூட்லெட் வரும். இந்த மாதிரி இருந்தா ஆணி வேர்னு சொல்லுவோம் தமிழ்ல.
taproot. Okay. Root in some genera have fungal association in the form of mycorrhiza pinus. மைக்கோனா ஃபங்கை, MYCO மைக்கோ அப்படின்னாலே ஃபங்கை, ரைசா அப்படின்னாலே ரூட். ஸோ ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் பைனஸ். ஃபங்கை ரெண்டு அசோசியேஷன்ல இருக்காங்க, மியூச்சுவல் அசோசியேஷன்ல. இது இன்ஃபெக்ஷன் கிடையாது, மியூச்சுவல் அசோசியேஷன். ஸோ தட் மைக்கோரைசா அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்குமே ஒண்ணுனால ஹெல்ப் இருக்கு. ஓகே. சிம்பயோசிஸ். while in some others, cycasல some small specialized roots called coralloid roots are associated with nitrogen fixing cyanobacteria. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்னு பைனஸ்ல மைக்கோரைசா இருக்கு, ரெண்டாவது சைக்கஸ்ல உங்களுக்கு கொரலாய்ட் ரூட்ல நைட்ரஜன் பிக்சிங் சயனோபாக்டீரியா இருக்கு. சயனோபாக்டீரியானா என்ன? ப்ளூ கிரீன் ஆல்கே சொல்லுவோம். சயனோபாக்டீரியானா ப்ளூ கிரீன் ஆல்கே. அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை பிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவன் அவன் யாரு? சயனோபாக்டீரியா. கொரலாய்ட் ரூட்ல சைக்கஸ்ல சிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்கஸ் கொரலாய்ட் ரூட், பைனஸ் மைக்கோரைசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைக்கஸ்ல இருக்க கொரலாய்ட் ரூட்ஸ்ல நைட்ரஜன் பிக்சிங் சயனோபாக்டீரியா அசோசியேட்டடா இருக்கா. அடுத்து the stems are unbranched. சைக்கஸ்ல பிரான்ச் இல்லாம இருக்கும், தென்னை மரம் மாதிரி. ஆனா தென்னை மரத்தை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட தென்னை மரம் மாதிரி, ஈர்ச்சம்பழம் மரம் மாதிரி நம்ம ஒரு 6 அடிக்கு வளர்ந்துருக்கும். ஆர் பிரான்ச்டு ஸ்டெம் எதுல இருக்கு? பைனஸ் அண்ட் செட்ரஸ். இந்த மாமரம் வேப்ப மரம் மாதிரி பைனஸ்ல செட்ரஸ்ல நிறைய கிளைகளோட இருக்கு. The leaves may be simple. சிம்பிள் லீஃப்னா இப்படி இருந்தா சிம்பிள் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்னா தென்னை மரத்துல இருக்க மாதிரி இருந்ததுன்னா காம்பவுண்ட் லீஃப், இந்த மாதிரி இருந்ததுன்னா காம்பவுண்ட் லீஃப். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் லீஃப்னா சிங்கிள் லீஃப் இந்த மாதிரி இருக்கிறது, காம்பவுண்ட் லீஃப் இந்த மாதிரி இருக்கும். இன் சைக்கஸ் த பின்னேட் லீவ்ஸ். பின்னேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ஃபெதர் லைக். இந்த புறாவுக்குலாம் ஃபெதர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் பின்னேட் லீவ்ஸ். அப்போ பின்னேட்னா என்ன? ஃபெதர் மாதிரி இருக்கிற லீவ்ஸ். லீவ்ஸ் பாக்குறதுக்கு ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும். ஃபெதர்ஸ்னா சாஃப்டா இருக்கிறது சொல்ல. ஃபெதர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதானே ஃபெதர்ஸ் இருக்கும். இதே மாதிரி லீவ்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். சாஃப்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்பியரன்ஸ் வந்து ஃபெதர் மாதிரி இருக்கிறது. அதான் பின்னேட் லீவ்ஸ். பர்சிஸ்ட். பர்சிஸ்ட்னா பர்மனண்டா இருக்கு. ஃபார் எ ஃபியூ இயர்ஸ். லீஃப் கீழே விழவே விழாது, கீழே விழவே விழாது. அதனாலதான் பைனஸ் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாம் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க. ஏன்? எப்பவுமே பச்சை கலர்ல லீஃப் அதுல இருந்துகிட்டே இருக்கும், கீழே கொட்டாம, பர்மனண்டா. பர்சிஸ்ட்னா பர்மனண்டா இருக்காது, பல வருடங்களுக்கு, ஃபியூ இயர்ஸ், சில வருடங்களுக்கு பர்மனண்டா இருக்கும். மற்ற மரங்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இலை கீழே விழுந்து விழுந்து முளைக்கும். இங்க இலை கீழே விழாம ஃபியூ இயர்ஸுக்கு பிளான்ட்ல ஒட்டிக்கிட்டே இருக்கு. அதான். The leaves in gymnosperms are well adapted to withstand extremes of temperature. So high temperature-யும் தாங்கக்கூடும், லோ டெம்பரேச்சரையும் தாங்கிக்கும். எக்ஸ்ட்ரீம்ஸ்னா அதுதான், வெரி ஹை டெம்பரேச்சர், வெரி லோ டெம்பரேச்சர் ரெண்டையுமே தாங்கிக்கும். ஹியூமிடிட்டி ஈரப்பதத்தை தாங்கிக்கும். விண்ட் பயங்கரமான காத்தையும் தாங்கிக்கும், காத்தே இல்லாட்டியும் வித் ஸ்டாண்டா தாங்கி நிற்கும். இன் கோனிஃபர்ஸ். கோனிஃபர்ஸ்னா என்ன தெரியுங்களா? மரம் பார்க்கறதுக்கு கோன் மாதிரி, முக்கோணம் மாதிரி இருக்கும், அதான் கோனிஃபர்ஸ். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. The needle-like leaves reduces the surface area. Their thick cuticle and sunken stomata also help to reduce water loss. இது எல்லாமே ஜீரோஃபைட்டிக் கேரக்டர். இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் ஜீரோஃபைட்டிக் கேரக்டர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வாட் இஸ் ஜீரோஃபைட்டிக் கேரக்டர்? ஜெரோ அப்படின்னா ட்ரை கண்டிஷன், ஃபைட்டிக்னா பிளான்ட், அவ்வளவுதான். ஸோ ட்ரை கண்டிஷன்ல கூட பிளான்ட் வித்ஸ்டாண்ட் பண்ணி வளரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் ஜீரோஃபைட்டிக் கேரக்டர்ஸ் அப்படிமோ. அதெல்லாம் ஜிம்னோஸ்பர்முக்கு இருக்கு. இப்போ நம்ம திக் கியூட்டிக்கிள்னா தெரியும், லீஃப் மேல அந்த வேக்சி கோட் திக்கா இருக்கும், அதான் கியூட்டிக்கிள். சங்கன் ஸ்டொமேட்டானா என்ன சார்? நான் லீஃபை கிராஸ் செக்ஷன் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா யூஸ்வலா ஸ்டொமேட்டா இப்படி மேல இருக்கும். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது லீஃப்ல இருக்கக்கூடிய ஒரு போர், அது வழியா என்ன நடக்கும்? டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். இந்த மாதிரி மேலேயே ஸ்டொமேட்டா இருக்கும். சங்கன் ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும்னா, இங்க வரையணும் பாருங்க, இப்படி எபிடர்மிஸ் இருக்குன்னா, சங்கன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் புதஞ்சு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி யூ டர்ன் போட்டுக்கிட்டு நம்மளோட எபிடர்மிஸ் வளர்ந்து வருவான் உள்ள, சட்டி மாதிரி
இப்படி உள்ள ஸ்டோமேட்டா இருக்கும். இந்த ஏரியால ஸ்டோமேட்டா இருக்கும். இங்க எல்லாம் ஹேர்ஸ் வளர்ந்துருக்கும். சோ சங்கன் ஸ்டோமேட்டா எதுக்காக உள்ள புதஞ்சி வச்சிருக்கு? சன்லைட்ல இருந்து எஸ்கேப் ஆகி டிரான்ஸ்பிரேஷனை குறைச்சிக்கிறதுக்காக, சோ தட் ட்ரை கண்டிஷன்ல கூட அந்த லீஃப் வந்து ஃப்ரெஷ்ஷா நல்லா நீடிச்சு நிலைச்சிருக்கும். அதுக்காக வச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம ஒரு பேராகிராஃப் பார்த்திருக்கோம். இன்னும் ஜிம்னோஸ்பர்ம்க்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, படிக்க போறோம் பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் படிச்ச பாயிண்ட்ல இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மென்டி நம்ம சீக்கிரமே வைப்போம். யோகேஷ் கரெக்ட். ஜிம்னோ மீன்ஸ் நேக்கெட், ஓபன் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க அது பேர் என்னது ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேளுங்க. இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். டவுட் இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம். டவுட் இருக்குங்களா? நோ டவுட். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். நோ டவுட். சரி, கண்டினியூ பண்ணலாம். அடுத்து gymnosperms are heterosporous. Okay, what is heterosporous? That is very important. Heterosporous na enna? Heteroங்கிற வார்த்தைக்கு மீனிங் டிஃபரண்ட். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்னா என்ன? மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். மைக்ரோஸ்போர்னா குட்டியா இருக்கும், மெகாஸ்போர்னா பெருசா இருக்கும். Microspore, megaspore, they produce haploid microspore and haploid megaspore. Mostly spores are haploid. Haploid na n ன்னு சொல்லுவோம். All spore, most of the spores, 99% of the spores are haploid. Don't forget. So haploid microspore, haploid megaspore, two types of spores produce பண்றதுனால அவங்க heterosporous அப்படின்னு சொல்றோம். Next, the two kinds of spores are produced within. எப்பவுமே ஸ்பொராஞ்சியாவுக்குள்ளதான் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்ம டெரிடோஃபைட்ஸ்லயே தெளிவா படிச்சோம். ஸ்பொராஞ்சியானா பேக் லைக் சாக் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள ஸ்போர் மதர் செல் மியோசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மறந்துடாதே. that are born on sporophylls. Sporophylls, ஃபில்ஸ்னா லீவ்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எந்த லீஃப்ல ஸ்பொராஞ்சியா இருக்கோ அந்த லீஃபுக்கு பேரு ஸ்போரோஃபில். ஸ்பொராஞ்சியா இருக்கிற லீஃபுக்கு பேரு ஸ்போரோஃபில். அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள ஸ்போர் மதர் செல்ல மியோசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் நடக்கும். ஸ்போர் மதர் செல் டிப்ளாய்ட், மியோசிஸ் நடந்து அதுல ஃபார்ம் ஆகிறது ஸ்போர்ஸ். ஓகே, which are arranged spirally along an axis. எப்பவுமே ஸ்போரோஃபில் ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருந்தா அது ஒரு கோனை ஃபார்ம் பண்ணும், கோன். ஓகேங்களா? அலாங் அண்ட் ஆக்சிஸ்னா சென்ட்ரல்ல ஒரு ஆக்சிஸ் இந்த மாதிரி இருக்கு. இதுல ஸ்பைரலி அரேஞ்ச் ஸ்போரோஃபில்ஸ் அப்படியே சுத்தி 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 நம்ம இந்த ஒரு வளைஞ்சு வளைஞ்சு ஒரு படிக்கட்டுல ஏறி போற மாதிரி காட்டுவாங்கல்ல, அதுல இந்த ஸ்பொராஞ்சியத்தோட இருக்கக்கூடிய ஸ்போரோஃபில் அப்படியே நெருக்கமா அரைஞ்சிருக்கு. நான் டிஃப்ரெண்ட் தள்ளி தள்ளி வரைஞ்சிருக்கேன். நெருக்கமா அரேஞ்ச் ஆயிருக்கும். அது பாக்குறதுக்கு ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So spirally arranged along an axis to form lacs. Lacsனா அந்த கோன் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாங்க. or compact strobili or cones. So மூணு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. lacs, compact strobili or cones. மூணும் ஒரே மீனிங்ல வரதுதான். So cones ஃபார்ம் பண்ணும். The strobili bearing microsporophylls are called, and microsporangia are called microsporangiate or male strobili. So எதுல வந்து உங்களுக்கு மேல் மைக்ரோஸ்பொராஞ்சியா மட்டும், மைக்ரோஸ்பொராஞ்சியானா என்ன? It is going to produce only microspores. மெகாஸ்பொராஞ்சியம்னா மெகாஸ்போர்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ரோபிலைல கோன்ல உங்களுக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியா மட்டும் இருந்தா அது மைக்ரோஸ்பொராஞ்சியேட். மைக்ரோஸ்பொராஞ்சியேட் இல்லனா மேல் ஸ்ட்ரோபிலை அப்படின்னு சொல்லுவாங்க. So microspore develop into male gametophyte. எப்பவுமே spore develop into gametophyte. Microspore male gametophyte develop ஆகும், megaspore female gametophyte develop ஆகும். So into male gametophytic generation, which is highly reduced and is confined to only a limited number of cells. சரி, what is highly reduced? Limited number of cells ரொம்ப குட்டியா தான் இருக்க போகுது, கம்மியான செல்ஸ் இருந்தா அதெல்லாம் ஓகே. பட் ஹைலி ரெடியூஸ்ட்னா என்ன? They will not have any chlorophyll pigment.
அவங்களோட ஃபுட் அவங்களா தயாரிச்சுக்க முடியாது, ஃப்ரீ லிவிங்கா இருக்க முடியாது. மேல் கேமிட்டோஃபைட் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட். ஸ்போரோஃபைட்ல இருந்தா ஃபுட் எடுத்துட்டு ஸ்போரோஃபைட்லயே மேல் கேமிட்டோஃபைட் இருப்பாங்க. திஸ் ரெடியூஸ்ட் கேமிட்டோஃபைட் இஸ் கால்ட் போலன் கிரைன். போலன் கிரைன் எங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க அந்த டேர்ம் நமக்கு? ஜிம்னோஸ்பர்ம்ல தான். ஸோ போலன் கிரைன் இஸ் மேல் கேமிட்டோஃபைட். நெவர் எவர் ஃபர்கெட். ஓகேங்களா? The development of pollen grain takes place within the microsporangia. மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலேயே உங்களுக்கு மேல் கேமிட்டோஃபைட் அதாவது போலன் கிரெயின் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. போலன் கிரெயின் 1 செல் 2 செல் அந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. The cones bearing megasporophylls with ovules are megasporangia. ஸோ ஓவியூல்ஸோட இருக்கக்கூடிய கோன்ஸ்ல மெகாஸ்பொராஞ்சியா சொல்றோம். மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ள ஓவியூல்ஸ் இருக்கு. சாரி, மெகாஸ்பொராஞ்சியம் தான் ஓவியூல்ஸ், மறந்துடாதீங்க. Ovules are also called as megasporangium. Megasporangium structure க்கு equal, அது சேம். ஓவியூல்ஸ்க்கு இன்னொரு பேரு மெகாஸ்பொராஞ்சியம். போலன் கிரைனுக்கு இன்னொரு பேரு மேல் கேமிட்டோஃபைட். ஓவியூலுக்கு இன்னொரு பேரு மெகாஸ்பொராஞ்சியம். இன்னொரு பேருங்கிறத விட ஈக்குவல். அதான் ஓவியூல்ஸ் ஆர் ஈக்குவல் டு மெகாஸ்பொராஞ்சியம். ஓவியூல்ஸ் தான் இங்க மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றோம். They are called megasporangiate. அந்த strobili, அந்த கோனுக்கு பேரு megasporangiate or female strobili. அந்த entire கோனுக்கும் பேரு. The male or female cones or strobili may be born on same tree, Pinus. So Pinusல male female cones ஒரே பிளான்ட்லயே இருக்கு. ஒரே பிளான்ட்லயே இருந்தா ஒண்ணுன்னா என்ன? மோனோ, மோனேஷியஸ். சேம் பிளான்ட்ல Pinus PM ஞாபகம் வச்சுங்க. சேம் பிளான்ட்ல மேல் கோன் ஃபீமேல் கோன் ரெண்டுமே இருந்தா பைனஸ் மொனேஷியஸ். அதே however in Ficus male cones and megasporophylls are born on different trees. So different trees CD ஞாபகம் வச்சுங்க. Ficusல dioecious, டைனா 2, மேல் கோன்ஸ் மேல் ட்ரீல இருக்கும், ஃபீமேல் கோன்ஸ் ஃபீமேல் ட்ரீல இருக்கும். ஸோ Ficus வந்து dioecious, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், the megaspore mother cell is differentiated from. megaspore mother cell எங்க இருக்கு? மெகாஸ்பொராஞ்சியத்துல இருக்கு. மெகாஸ்பொராஞ்சியம் எங்க இருக்கு? ஓவியூல், மெகாஸ்பொராஞ்சியம். மெகாஸ்போரோஃபில்ல இருக்கு, தட் மேல் ஃபீமேல் கோன்ல இருக்குது. சரி, இப்போ மெகாஸ்போர் மதர் செல் டிஃபரன்ஷியேட் ஆகி ஒன் ஆஃப் த செல், சாரி, எதுல இருந்து மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க? ஃப்ரம். மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த நியூ செல்லஸ். நியூ செல்லஸ் அப்படிங்கிறது ஓவியூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. மெகாஸ்பொராஞ்சியம் தான் ஓவியூல். அதுக்குள்ள ஒரு மாஸ் ஆஃப் பேரன்கைமா டிஷ்யூ இருக்கும். அது வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கறது, உணவை கொடுக்கறது. அதுல இருந்து ஒரு செல் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லா மாறுது. The new cellus is protected by envelopes and composite structure is called an, ஒரே நிமிஷம் மேல கொஞ்சம், an ovule. So ovule அந்த நியூ செல்லஸ்லாம் ப்ரொடெக்டடா இருக்கு. ஓகேங்க, ஓவியூல்ல நியூ செல்லஸ் ப்ரொடெக்டடா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து கம்போசிட் ஸ்ட்ரக்சர்னா நியூ செல்லஸோட என்வலப் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஓவியூல்னு சொல்றோம். The ovules are born on megasporophylls, which ஏன்னா இது மெகாஸ்பொராஞ்சியம், ஓவியூல் மெகாஸ்பொராஞ்சியம், மெகாஸ்போரோஃபில்ல தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? which may be clustered to form female cones. திருப்பி ஃபர்ஸ்ட்ல சொன்னதுதான் சொல்றாங்க. லீஃப் மெகாஸ்போரோஃபில்ல மெகாஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகுது. மெகாஸ்பொராஞ்சியத்துக்கு பேர் தான் ஓவியூல். ஸோ இந்த மாதிரி நிறைய மெகாஸ்போரோஃபில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபீமேல் கோன்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் திருப்பியும் சொன்னதே திருப்பி வருது. ஓகேங்களா? ஓகே, the megaspore mother cell divides meiotically. மொத 3 லெட்டர் மட்டும் பாருங்க. MEI னா meiosis. meiosis-ங்கிறது என்ன? reduction division. meiotically to form 4 megaspores. One of the megaspore enclosed within the megasporangium develops into multicellular female gametophyte that bears 2 or more archegonia or female sex organ. ஆர்கிகோனியாவுக்கு பேரு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ ஆர்கிகோனியாங்கிற டேர்ம் ஜிம்னோஸ்பர்ம் வரைக்கும் வரும், ஆஞ்சியோஸ்பர்ம்ல வராது. ஸோ இங்க ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஜிம்னோஸ்பர்ம்ல யாரு? ஆர்கிகோனியா. ஆனா ஆஞ்சியோஸ்பர்ம்ல எம்ப்ரியோசாக்னு வரும். படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ல ஃபீமேல் கேமிட்டோஃபைட் யாரு அப்படின்னு கொஸ்டின் வரும். ஆர்கிகோனியா,
டோன்ட் ஃபர்கெட். மேல் கேமிட்டோஃபைட் ஜிம்னோஸ்பர்ம்ல யாரு? ஆர்கிகோனியானா ஆந்த்ரிடியான்னு சொல்லாதீங்க, போலன் கிரைன். ஸோ சைட்ல எழுதி வச்சுக்கோங்க புக்ல, ஜிம்னோஸ்பர்ம்ல மேல் கேமிட்டோஃபைட் போலன் கிரைன், ஜிம்னோஸ்பர்ம்ல ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஆர்கிகோனியா. இது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சொல்றோம். ஓகே, ஸோ ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ல உங்களுக்கு ஆர்கிகோனியா இருக்கு. ஓகே, த multicellular female gametophyte is also retained within megasporangium. So female gametophyte megasporangiumத்துக்கு உள்ளேயே இருக்கு. Actually female gametophyteக்குள்ள 1 or 2 archegonia இருக்கு. Archegonia is female sex organ. Female sex organ. Don't forget. Next, unlike bryophytes and pteridophytes, அது ரெண்டுல இருந்து ஜிம்னோஸ்பர்ம் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு? In gymnosperms, the male and female gametophytes do not have an independent free living existence. தனியா இருக்காது. இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியும், இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ்னா அதுல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், they can produce their own food. அதான் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி கேமிட்டோஃபைட் ஆல்கே பிரயோஃபைட்ல இருக்கு. பிரயோஃபைட்ல புரோட்டோனியமா சொல்லுவோம். ஆல்கேல மெயின் பிளான் பாடியே அந்த தாலஸ் தான். அந்த பாசா இருக்கு இல்லையா, ஆல்கேல கால் வச்சு அவளுக்குது மெயினான பிளான்டே கேமிட்டோஃபைட் தான். ஸோ கேமிட்டோஃபைட்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, அவங்க ஃபுட் அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. எங்க? ஆல்கே, பிரயோஃபைட், டெரிடோஃபைட்ல எல்லாம். ஆனா ஜிம்னோஸ்பர்ம்ல கேமிட்டோஃபைட்டுக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது. ஜிம்னோஸ்பர்ம்ல கேமிட்டோஃபைட் ஸ்போரோஃபைட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆர்கிகோனியாங்கிற மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்க ஃபீமேல் கேமிட்டோஃபைட் மெகாஸ்போராஞ்சியத்துக்குள்ளேயே தான் இருக்கு. மேல் கேமிட்டோஃபைட்னு சொல்ற போலன் கிரைன் மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்குள்ளேயே தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கு. they remain within the sporangia retained on the sporophyte. ஸ்போரோஃபைட்டுங்கிறது இங்க பிளான்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. the pollen grain is released from microsporangium. மைக்ரோஸ்போராஞ்சியத்துல இருந்து போலன் கிரைன் மேல் கேமிட்டோஃபைட் சொல்றோம் இல்லையா, அது ரிலீஸ் ஆகுது. they are carried in air currents. ஜிம்னோஸ்பர்ம்ல போலன் கிரைன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஏர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. and come in contact with the opening of ovules. ஓவியூல்ஸோட ஓவியூல்ஸ்னா மெகாஸ்போராஞ்சியம் தான். born on megasporophylls. மெகாஸ்போரோஃபில்ல தானே மெகாஸ்போராஞ்சியம் இருக்கும். The pollen tube carrying the male gametes grows towards the archegonia. ஆர்கிகோனியாக்குள்ளதான் எக் செல், ஃபீமேல் கேமெட் இருக்கு in the ovules and discharge their content near the mouth of the archegonia. ஆர்கிகோனியாவோட மவுத் கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்கிகோனியா இந்த மாதிரி சட்டி மாதிரி இருக்கும். அதுல இந்த மாதிரி குட்டி குட்டி செல்ஸ் எல்லாம் இருக்கும் வரிசையா. நெக் செல், நெக் என்ன சொல், கீழே ஒரு எக் செல் இருக்கும். ஸோ போலன் கிரைன் வந்துச்சு, போலன் கிரைன் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணி இங்க வந்து மேல் கேமிட்டை ரிலீஸ் பண்ணிச்சு. அந்த மேல் கேமிட் இந்த செல் எல்லாம் அழிச்சுக்கிட்டு ஃபீமேல் கேமிட் எக்கோட வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த சட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கிகோனியா எங்க இருக்கு? ஓவியூலுக்குள்ள, மெகாஸ்போராஞ்சியத்துக்குள்ள இருக்கு. ஓகே, ஃபாலோயிங் ஃபர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்டு எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஓவியூலுக்குள்ளதான் நடக்குது. ஸோ இப்போ ஓவியூல் என்னவா மாறிடுச்சு? ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடா மாறிடுச்சு. These seeds are not covered. நேக்கெட்ல ஆரம்பிச்சு நேக்கெட்ல முடிச்சிட்டாங்க. சீட்ஸை சுத்தி ஃப்ரூட் இல்ல. சீட்ஸ் ஆர் ஓப்பன். ஜிம்னோஸ்பர்ம். ஸோ இந்த இடத்துல திருப்பியும் இந்த இடத்துல கடகடன்னு சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. போலன் கிரைன் ஏர் கரண்ட்ல, காத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. பூச்சோ அனிமல்ஸோ வேற எதுவும் வரல, காத்துல பறந்து வருது. வந்து ஆர்கிகோனியாவோட மவுத் கிட்ட போலன் டியூபை க்ரோ பண்ணி மேல் கேமிட் ரிலீஸ் பண்ணுது. மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. எம்ப்ரியோல இருந்து என்டையர் பிளான்ட்டும் டெவலப் ஆகி, எம்ப்ரியோ வந்ததும் ஓவியூல் என்னவா மாறிடுது? ஓப்பன் சீட், நேக்கெட் சீடா மாறிடுது. ஏன்னா ஓவரி இல்ல, ஃப்ரூட் வரல, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஜிம்னோஸ்பர்ம். ஜிம்னோஸ்பர்ம் படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்த ஆஞ்சியோஸ்பர்ம். ஜிம்னோஸ்பர்ம்ல படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேளுங்க.
இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிம்னோஸ்பர்ம்ல எதுவும் டவுட் இருக்குங்களா? சார், மேல் கேமெட்டோஃபைட் இஸ் ஈக்குவல் டு மைக்ரோஸ்போராஞ்சியா. மேல் கேமெட்டோஃபைட்டிக் இஸ் ஈக்குவல் டு மைக்ரோஸ்போரோஃபில். இந்த இடத்துல கொஸ்டின் கேக்குறீங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், தெளிவா சொல்றேன், பாத்துக்குங்க. கரெக்டா இருக்கு. நல்லா கவனிங்க. மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறது போலன் கிரைன். இந்த இடத்துல ரெடியூஸ்ட் கேமெட்டோஃபைட் இஸ் கால்ட் போலன் கிரைன். தெளிவா கொடுத்திருக்கான், ஜிம்னோஸ்பர்ம்ல தான் கொடுத்திருக்கான். ரெடியூஸ்ட் கேமெட்டோஃபைட், மேல் கேமெட்டோஃபைட் யாரு? போலன் கிரைன். ஏன்னா இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, அதனால கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. மேல் கேமெட்டோஃபைட் யாருன்னு நமக்கு புக்ல கொடுத்திருக்காங்க? போலன் கிரைன். எங்க? ஜிம்னோஸ்பர்ம்ல. கொஸ்டின்ல தெளிவா கேட்டுருவான். இன் ஜிம்னோஸ்பர்ம் reduced male gametophyte is equal to pollen grain. அடுத்து உங்களுக்கு ஸ்பொராஞ்சியம்னா என்ன டவுட் வந்துச்சு? The development of pollen grain takes place within microsporangia. So sporangium is not gametophyte. Sporangium is not gametophyte. அது ஸ்போரோஃபைட். ஆக்சுவலி ஸ்பொராஞ்சியம்ங்கிறது ஸ்போரோஃபில்ல இருக்கிறது. ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்கு வேற எந்த நேமும் இங்க கொடுக்கல. மைக்ரோஸ்பொராஞ்சியம்ங்கிறது மைக்ரோஸ்பொராஞ்சியம் தான், நோ அதர் நேம். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா எந்த லீஃப்ல இருக்கு அதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஃபில். அந்த மைக்ரோஸ்போரோஃபில்னா ஸ்பைரலி, ஒரே ஆக்சிஸ்ல ஸ்பைரலி அரேஞ்சா இருக்கும்போது ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணது, அதுக்கு பேரு மேல் ஸ்ட்ரோபிலை ஆர் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். அவ்வளவுதான். அதுல அனதர் டேர்ம்லாம் கிடையாது. மேல் கேமெட்டோஃபைட் மட்டும் ஜிம்னோஸ்பர்ம்ல நம்ம போலன் கிரைன் அப்படின்னு சொல்றோம். உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? மைக்ரோஸ்போரோஃபில், மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குலாம் அனதர் டேர்ம், ஈக்குவல் டேர்ம்லாம் கிடையாது. மேல் கேமெட்டோஃபைட் இஸ் போலன் கிரைன், அவ்வளவுதான். நீங்க குழப்பிக்க வேண்டாம். டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? வேற எதுவும் டவுட் இருந்தா ரேஸ் ஹேண்ட் இல்லாட்டி கூட சாட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணி போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேப்பா, ஓகே. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த பிளான்ட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரே நாள்லயே ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் இதெல்லாம் ஒரே பார்ட் வீடியோல நடத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை பிச்சுக்கும். ஒவ்வொன்னா படிச்சுட்டு அடுத்தடுத்து போனாதான் தெளிவா நம்ம எந்த டவுட்டும் இல்லாம ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால ஜிம்னோஸ்பர்மை தெளிவா நீங்க கோ த்ரூ பண்ணி மைண்ட்ல அந்த கிளாரிட்டியை கொண்டு வந்துருங்க. அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம். ஆஞ்சியோஸ்பர்ம்க்கு அப்புறம் லைஃப் சைக்கிள். நம்ம இந்த சாப்டர் முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் போயிடுவோம். அதுக்கடுத்து செகண்ட் யூனிட்லாம் போகும்போது நமக்கு குட்டி குட்டி சாப்டர் ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம். செகண்ட், தேர்டும் ரொம்ப குட்டி. அதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு 4th 5th வந்தா நம்ம 11th முடிச்சுட்டு 12th போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு கொட்டேஷன் பார்த்தோம், உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணணும். மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாற்றம்ங்கிற ஒண்ணு இருந்தாதான் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கும். அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களை நீங்க முன்னேற்றம் செஞ்சுக்க முடியும். உங்களை நீங்க முன்னேற்றம் செஞ்சுக்கும் போது இந்த உலகத்திலையும் அது பிரதிபலிச்சு மாற்றம் ஏற்படும். ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.